சின்னையா அவர்கள் அதிகம் யோசிப்பவர், செய்வதற்கு தயங்குபவர், செய்யக்கூடாது என்று நினைப்பவர். ஆனாலும் சின்னையா அவர்களிடம் நாங்கள் தாழ்வணிந்து கேட்டுக்கொள்கிறோம், ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும். அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான அறிவிப்பை இந்த மன்றத்தில் நீங்கள் அறிவித்தே ஆக வேண்டும். 25 ஆண்டுகளும் இந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து பல்வேறு பதவிகளை அனுபவித்து ஆட்சி அதிகாரத்தின் அனைத்து நிலைகளிலும் அதை சுவைத்தவர். இந்த இயக்கத்தை ஒழிக்க வேண்டும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பெயரை களங்கப்படுத்த வேண்டும், ஐயாவையும் சின்னையாவையும் பிரிக்க வேண்டும் என்ற அந்த சூழ்ச்சி வலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். அருமை பாட்டாளி சொந்தங்களே, மருத்துவர் ஐயா என்ற அந்த விரலை கொண்டு அவருடைய மகனான மருத்துவர் சின்னையா என்ற கண்ணில் குத்துவதற்கான வேலையை ஜி.கே. மணி என்ற நபர் செய்து கொண்டிருக்கிறார். மறுக்க முடியுமா? இந்த காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, டெல்லியிலே ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். நான் இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன், தைலாபுரம் தோட்டத்தில் ஒட்டு கேட்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று ஒரு புகார் கொடுத்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த புகார் எங்கே சென்றது? அந்த புகார் குப்பை தொட்டிக்கு சென்றது. இந்த புகாரும் குப்பை தொட்டிக்கு தான் செல்ல போகிறது.